வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சுகாக்ரா 100 mg டேப்லெட்டோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சுகாக்ரா 100 mg டேப்லெட். இந்த டேப்லெட் வந்து சிப்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த டேப்லெட்டோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சுகாக்ரா 100 mg டேப்லெட்ல சில்டினாஃபில் சிட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 mg அளவுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சில்டினாஃபில் அப்படிங்கிற இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை இன்மை பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து. இந்த காலத்துல நிறைய ஆண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் தான். அவங்களுக்கு போதிய அளவு ஆண்குறி விரைப்புத்தன்மை இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த எரெக்டல் டிஸ்பங்க்ஷனை சரி செய்யக்கூடிய ஒரு மாத்திரை தான் இந்த சில்டினாஃபில் சிட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகாக்ரா 100 mg டேப்லெட். இந்த சுகாக்ரா 100 mg டேப்லெட் சாப்பிடும்போது ஆண்குறிக்கு அதிக அளவு ரத்தம் செல்லும். அதாவது ஆண்குறிக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களை விரிவடை செஞ்சு அந்த இடத்துக்கு அதிக அளவு ரத்தத்தை பாஸ் பண்ணும். அப்படி அந்த அளவுக்கு அதிக பிளட் ஃப்ளோ இருக்கும்போது அவங்க பெனிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல விரைப்புத்தன்மையா காணப்படும். இதனால விரைப்புத்தன்மை பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை கிடைக்கிறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படும். மேலும் அந்த விரைப்புத்தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த டேப்லெட் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய சில்டினாஃபில் பாத்தீங்கன்னா BDE5 இன்ஹிபிட்டர், அதாவது பாஸ்போ டைஎஸ்டரேஸ் டைப் 5 இன்ஹிபிட்டர். ஆண்குறியோட தடிமனை அதிகப்படுத்துறதுக்கும் விரைப்புத்தன்மையை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த மாத்திரை வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரை இல்லாம கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. டாக்டர் கிட்ட பரிந்துரை பெற்றதுக்கு அப்புறம் பயன்படுத்துவது மிகச்சிறந்த பயனளிப்பா தரும். இந்த மாத்திரையை டாக்டர் பரிந்துரைத்த அளவை விட அதிகமாகவோ அல்லது டாக்டர் பரிந்துரை இல்லாம நம்ம அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். தலைவலி, பார்வை மங்குதல், செரிமானமின்மை, தசைவலி, ஸ்டொமக் அப்செட், ஸ்கின்ல வந்து ரேசஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டப்பி நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேசல் கன்ஜெஷன், மூக்கடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் கொமட்டல், வாந்தி, மயக்கம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நெஞ்சு படப்படப்பு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டர் பரிந்துரைத்த அளவு மட்டும் பயன்படுத்துங்க. குறிப்பா டாக்டரோட பரிந்துரை இல்லாம இந்த மாத்திரையை ரொம்ப நாளைக்கு நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த மாத்திரையை நீங்க உணவுக்கு முன்னாடி அல்லது உணவுக்கு பின்பு எப்போ எடுத்துக்கலாம். ஆனா டெய்லியும் சேம் டைம்ல எடுத்துக்கிறது மிக முக்கியம். இந்த மருந்து இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் வீட்டில் குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சிருங்க. அது மட்டும் இல்லாம அதனோட லேபிள் நல்லா படிச்சு பாருங்க, எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணுங்க. டைரக்டா சன்லைட்ல படாத அளவுக்கு கூல் அண்ட் ட்ரை பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைங்க. சரி நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.